வந்திருக்கு. யாராருக்கெல்லாம் டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கு நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. முகேஷ் கண்ணா, மோனா ராய், மனர்ஸ் தாஸ், ஆருஷி அகர்வால், சுப்பிரமணிய சுவாமி, ராமானுஜம், இவங்க எல்லாம் டாக்டர் ஆக போகிறாங்க. இந்த வருஷம் தான் என் பேர் முத்தாக இருக்குது படிக்கிறதுக்கு. போன வருஷமும் வருமே ராமசாமி, கோவிந்தசாமி, முனியம்மா, பாப்பம்மா, இதுங்கெல்லாம் கக்கூஸ் கழுவுறதும் குப்பாடுறதும் விட்டுட்டு டாக்டர் ஆகி என்ன பண்ண போகுதுங்க? இந்த வருஷம் பாரு, இவங்க தான் டாக்டர் ஆகணும். ஒரு வழியாக நீட் எக்ஸாம் மூலமாக நமக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துருச்சு. பைட்டோ क्या हुआ, क्या प्रॉब्लम? டாக்டர் புரியல டாக்டர், தமிழில் பேசுங்களா? अरे तुम हिंदी बोलो. டாக்டர் தமிழ்நாடு டாக்டர். தமிழ்நாடு? நான் நீட் எக்ஸாம் டாக்டர். சரி சொல்லு, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரே வலிக்குது டாக்டர். இந்த சைடு வலிக்குதா? அங்கே வலிக்குதுன்னா நீ வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை ஹிந்தி படிக்கணும். காலையில் கபி கபி குஷி தில் சே ஹே இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ்லாம் இருக்கு படி. ஈவினிங் வந்து தூம ஜாலே அந்த மாதிரி ஒரு 2 புக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் படிச்சின்னா உனக்கு எல்லா வழியும் சரியாக போயிடும். ஹிந்தி தான் உனக்கு சரிப்படுத்தும். போ, இனிமேல் தமிழ்நாடு ஹிந்தி அவன் பேசாமல் இருங்க, அடிப்பேன். டாக்டர் வணக்கம் டாக்டர். உட்கார். என்ன ப்ராப்ளம்? டாக்டர் 3 நாளாக ஆயே போக மாட்டேங்க டாக்டர். ஆயே போக மாட்டு? எல்லா பழமும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் டாக்டர். எல்லா பழமும் சாப்பிட்டு 3 டேஸாக உனக்கு ஆய் வரவே இல்லை? ஆமாம் டாக்டர். ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டா? அப்படின்னா டாக்டர்? ஓ மை காட், ஆதார் கார்டு இல்லை அப்புறம் எப்படி ஆய் வரும்? ஃபோல் என்ன டாக்டர் பண்ணுறது? நீ போய் அங்கே ஆதார் கார்டு எடு. ஆதார் கார்டு எடுத்தோன்னு ஆய் அருவி மாதிரி கொட்டும். போ. அதே நீட் எக்ஸாம் எழுதி உட்காந்துருக்கேன் நான், என்ன முட்டாளா? வேகமாக வாயா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. என்ன ப்ராப்ளம் உனக்கு? நெஞ்சு இஸ்கு இஸ்குன்னு எழுதிடா. ஓ மை காட், இஸ்கு இஸ்கு வலிக்குதா? கிட்ட வா, நான் நீட் டாக்டர் கிட்டலாம் வர முடியாது. அதே நீ பீஃப் சாப்பிடுவியா? கொஞ்சம் நிறையவே சாப்பிடு. என்ன நிறையவே சாப்பிடுவேன்? பீஃப் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு தெரியாது உனக்கு? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அதே பசுமாடா சாப்பிட்டு எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு கேன்சர் வந்திருக்கியா? வாய் தர டாக்டர் என்ன உப்புகிறீங்க டாக்டர்? என்ன டாக்டர் இது? அடே நீ சாப்பிட்டல பீஃப், அதோட மூத்திரம் தான் இது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? மாட்டுக்கோமியம்யா, மாட்டுக்கோமியம். என்ன பண்ணுறேன், நான் எழுதி தரேன். அங்கே கீதாஞ்சலி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் மாட்டுக்கோமியம் கேட்டு வாங்கணும். ஒரிஜினல் மாடு கொடுத்தா கூட வாங்கக்கூடாது, கீதாஞ்சலி ப்ராடக்ட் தான் வாங்கணும். போ, 1 வீக் சாப்பிட்டு உனக்கு கேன்சர் சரியாயிடும். போ போடி போ. அது எங்கள் பாபா சோம்தேவோட மூத்திரம் தான். என்ன ப்ராப்ளம்? டாக்டர் 2 வருஷமா குழந்தை இல்லை டாக்டர். சரி, ஏதாவது பண்ணுங்க டாக்டர். நான் என்ன பண்ணட்டுமா டாக்டர்? அரே ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? சொல்லுங்க டாக்டர், ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு. உனக்கு குழந்தை இல்லை? ஆமாம் டாக்டர். இன்னும் ராஜஸ்தான் தெரியும். ராஜஸ்தானில் மகேஷ் சந்திரா சர்மான்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் உனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு? அதாவது மேல் மயில் இருக்குல்ல, அதாவது ஆம்பளை மயில், ஃபீமேல் மயில் இருக்குல்ல, பொம்பளை மயில். ஆம்பளை மயிலோட கண்ணீரை குடிச்சு தான் பொம்பளை மயில் ப்ரெக்னென்ட் ஆகுதாம். அதே தான் ஹியூமன்ஸ்க்கும் நெக்ஸ்ட்டு. நீ போய் கண்ணீர் விடு, உன் கண்ணீர் உன் ஒய்ஃப் குடிக்க சொல்லு, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஓ, தட்ஸ் மை ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ. ஐ எம் a நீட் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஓ, நான் தான் சந்தோஷ். இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கேன். எங்கள் அப்பா நரம்பியல் நிபுணர், ரொம்பவும் ஏழை. எங்கள் அம்மாவும் டாக்டர். எங்கள் குடும்பம், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே டாக்டர். பெரிய பெரிய பதவியில் இருக்க ஏழ்மையான குடும்பம். நானே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி 2 லட்சத்தை வச்சு தான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு வருஷம் மாதம் 2 லட்சம் கட்டி நான் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி வேறு எந்த வேலையும் செய்யாமல் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் படித்து நான் டாக்டர் ஆனேன். என்ன மாதிரி இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் டாக்டர் ஆகணும். நீட் எக்ஸாமுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருப்பது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்குது. இதன் மூலமாக சமூக நீதி காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மத்திய அரசுக்கு இன்னொரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இந்த மாதிரி என்ன மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் மாதம் 2 லட்சம் பாக்கெட் மணி கொடுக்குற ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து மட்டும்தான் இனிமேல் டாக்டர்கள் வரணும். ஐயா ஐயா, நான் ஒரு கூலி தொழிலாளிங்க ஐயா. சரி. என் பொண்ணை மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேங்க ஐயா. என் பொண்ணு 12ஆவதுல மெடிக்கல் கட் ஆஃப் 199ங்க ஐயா. ஓஹோ. ஆனால் இந்த நீட் எக்ஸாமால் என் பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டே கிடைக்கலைங்க ஐயா. சுகாதாரத்துறை நீங்கள் தாங்க ஏதாவது பண்ணணும். இப்படி ஏழைகளோட மருத்துவ ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டீங்களே ஐயா. என்னையா தொழில் பண்ணுற நீ? மூட்டை தூக்குறேங்க ஐயா. யோ, மூட்டை தூக்குற உன் பொண்ணுலாம் டாக்டர் படித்து என்னையா கிழிக்க போகிறா? போய் கக்கூஸ் கழுவு சொல்லி இல்லை கல்லை உடைக்க சொல்லு.
நாளைக்கு உன் பொண்ணு டாக்டராவா, ஏழைக்கு சேவை செய்கிறேன்வா, அப்போ நாங்களாம் எப்படி சம்பாதிக்கிறது? இங்கே பாரு, மருத்துவங்கிறது சேவை செய்கிறது கிடையாது, சம்பாதிக்கிற தொழில். தெரிஞ்சுதா? அதுக்காக தான் நாங்கள் பெரிய திட்டமே போட்டு வச்சுருக்கோம். அதோட திட்டத்தோட தொடக்கம் தான் இந்த நீட் எக்ஸாமு. புரிஞ்சுதா? இனிமேல் இங்கே இலவசம்னு எதுவும் எதிர்பார்த்துட்டு வராதிங்க. இந்த ரேஷன் கார்டு போச்சு பார்த்தல, எல்லாரையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஓட விட்டோமா, அதே நிலைமை நாளைக்கு இந்த மருத்துவத்துறைக்கும் வரும். இந்த கவர்மெண்ட்டு இலவசம் இதெல்லாம் இனிமேல் எதிர்பார்த்துட்டு வந்துடாதீங்க. இங்கே எல்லாமே இனிமேல் தனியார் தான், தனியார் மையம் தான் மாறப்போகுது. எல்லாம் போய் பிச்சை எடுத்து எப்படின்னா சாவுங்கடா, என் காலை நக்குங்கடா, போங்கடா.